அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஆக முக்கியமான ஒரு ஒரு லெசன் வந்து படித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் செயலை செய்பவர் ஃபாஹில். அது உள்ளேக்குதா வெளியேக்குதா என்று கண்டுபிடிக்கிறது. உள்ளேக்குதா வெளியேக்குதா என்று கண்டுபிடிக்கிறது. இந்த தியரியை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணினேன்னா இப்போ நாங்கள் அசைன்மெண்ட்டை செய்ய போகிறோம். அதுக்கு முந்தி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் செஞ்சு கொள்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்ட்டு. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு பிரதி சொட்ட இந்த ஒரு பிரதி சொல் ஹுவ ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னு அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு இதுவெல்லாம் ஐந்துன்னு சொன்னால் அது செயலை செய்பவர் அவங்க உள்ளிக்கிறவங்க, அவங்க ஃபிகிலுக்கு உள்ளிக்கிறாங்க. இதை தவிர வேறு யார் சரி செயலை செய்கிறேன்னா அவங்க ஃபிகிலுக்கு வெளியே வருவாங்க. சரிதானே? அப்போ நாங்கள் படிச்சிருந்தானே ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹுமா நசரதா ஹும் நசர்னா அந்த நசரத்தா அந்துமா நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்துமா நசர்த்துமா அந்துன நசர்த்தும் அன நசர்த்து நஹ்னு நசர்னா. இது அத்தனையிலையும் செயலை செய்யக்கூடியவர் நசர என்றே உதவி செய்கிறேன். அப்போ நசரேண்டா அவன் உதவி செஞ்சான். நசரா என்ற அவர்கள் இருவர்கள் உதவி செஞ்சார்கள். நசரு என்ற நசரும் நசரும் நசரு என்ற அவர்கள் உதவி செஞ்சார்கள். நசரா என்ற அவர்கள் இருவர்கள் உதவி செஞ்சார்கள். ஹிய நசரத் என்ற என்ன அர்த்தம் என்ற அவள் உதவி செஞ்சாள். நசரத்தா என்ற அவர்கள் இருவர்கள் உதவி செஞ்சார்கள். ஹுவ நசருமா நசரவும் நசரு ஹிய நசரத்துமா நசரத்தா ஹுன்ன நசர்னா என்ற அவர்கள் பெண்கள் நிறைய பேர் உதவி செஞ்சார்கள். அப்போ அந்த நசர்த்த அப்படி என்று சொன்னால் நீங்கள் உதவி செஞ்சீங்க. ஸோ இது அர்த்தம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி அது நாங்கள் பாஸ்ட் டென்ஸுக்கு படித்தோம், அப்படின்னா இருந்த காலத்துக்கு படித்தோம். அதே மாதிரி தான் இது அத்தனையிலையும் பாருங்கள், செயலை செய்யக்கூடிய ஆனால் நசர்த்து நான் உதவி செஞ்சேன். யார் செயலை செய்கிறேன்? நான் உள்ளுக்கு தான் இருக்கிறேன். நசர்த்து உள்ளுக்கு தான் இருக்கிறேன். நான் வெளியே ஆனால் இல்லை எங்கேயுமே. நசர்த்து என்ற அர்த்தமே நான் உதவி செய்கிறேன். நான் என்ற அர்த்தம் நாங்கள் உதவி செய்கிறோம் இல்லை செஞ்சோம். நசர்த்து என்ற நான் உதவி செஞ்சேன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது அத்தனையிலையுமே பாருங்கள், செயலை செய்யக்கூடியவர் உள்ளுக்கு தான் இருக்கிறார். அடுத்த பக்கத்தால் நாங்கள் படித்தோம் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றா இறுதி காலம், இறந்த காலம், நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாங்கள் என்ன படித்தோம்? ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுருன்னு ஹிய தன்சுரு ஹுமா என்சுரானி ஹுன்ன என்சுர்னா அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுருன்னு அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுருன்னு அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன அன அன்சுரு நஹ்னு அன்சுரு. இதை நாங்கள் படித்தோம் தானே. இதுலேயும் பாருங்கள், செய்யக்கூடியவர் உள்ளுக்கு தான் இப்போ. அப்போ ஆனால் அன்சுரு என்ற அர்த்தமே நான் உதவி செய்கிறேன். நன்சுரு என்றால் நான் உதவி செய்கிறேன். ஈயாக்க நகுபுது என்றால் நான் வணங்குறேன். நான் இல்லை, நகுபுது என்ன நாங்கள் வணங்குறோம். நகுபுது நஹ்னு நன்சுருமாய் தான் நஹ்னு நகுபுது நாங்கள் வணங்குறோம். அப்போ இது எல்லாமே என்னது? அது செயலை நகுபுது என்றால் செயலை செய்யக்கூடிய நாங்கள் என்றது அது நஹ்னு என்றது அது உள்ளு கீக்குது. அது வெளியே இல்லை. நஹ்னு என்று வெளியே இல்லை. நஹ்னு என்றால் அது உள்ளு கீக்குது. நகுபுது என்றால் அது நஹ்னு உள்ளு கீக்குது. ஸோ இது அத்தனையுமே என்னது? செயலை செய்யக்கூடியவர் உள்ளு கீக்கிறாரு. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ செயலை செய்யக்கூடியவர் வெளியே வார நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அது ரெண்டு கண்டிஷனோடு தான் வருது. ஒன்று, செயலை செய்யக்கூடியவர் எப்பயுமே வெளியே ஈக்கிறவர் ரஃபாவாக ஈப்பார். அடுத்தது ஃபிகிலுக்கு புறவு ஈப்பார். முதலாவது ரஃபாவாக ஈப்பார், ஃபிகிலுக்கு புறவு ஈப்பார். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, மூணாவது கண்டிஷன் அவர் எப்பயுமே அதோடைய ஃபிகில் அது ஒன்றோ ஹுவ வேர்ஷன் லீக்கும் இல்லாட்டி ஹிய வேர்ஷன் லீக்கும். ஒன்றோ ஹுவ அவன் எண்டீகும் இல்லாட்டி அவள் எண்டீகும். ஹுவ இல்லாட்டி ஹிய. அப்போ நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன். இப்போ உதவி செய்கிறது ஹுவ நசர தானே. ஒன்றோ நசர எண்டீகும் இல்லாட்டி ஹுவ நசரு உமா நசரா உம் நசரு ஹிய நசரத் ஹியல நசரத் எண்டீகும். ஸோ நசர இல்லாட்டி நசரத் இது ரெண்டு. ஹுவ இல்லாட்டி ஹிய
நீங்கள் நசர இல்லாட்டி நசரத் கண்டா தான் நீங்கள் என்ன செய்யணும், வெளியே போய்த்து பார்க்கணும் இதை செய்யக்கூடிய ஒரு யார் சரி இருக்கிறாங்களா என்று பார்க்கணும். அதுக்கு போகிறோம். இப்போ நசரேண்டு வந்து ஒரு ரஃபாவை நீச்சென்னுதுன்னா அது ரஃபா தான் அது செய்யக்கூடியவர். இப்போ எக்ஸாம்பிள் காலன்றது வந்து அவன் சொன்னான், காலன்றது அவன் சொன்னான். அப்போ கால ரசூலுல்லாஹி, அப்போ ரசூலு என்று வந்து ரசூலு ரஃபாவாகிக்குது. அப்போ காலன்றது அவன் சொன்னான். இப்போ அவன் சொன்னான்டா வெளியே ஒருத்தர் ரஃபா வந்தால் அவர் தான் செய்யக்கூடியவர். அது அவன் என்றது இல்லாமல் ஆகணும். அப்போ என்ன செய்யணும், காலன்னு சொல்ல போகல கால ரசூலுல்லாஹி என்றா அப்போ ரசூலு அதை அவன் சொன்னான்ன்றது அங்கிட்டாக்கி அல்லாவுடைய ரசூல், ரசூலுல்லா தானே, ரசூலுல்லா என்ற அர்த்தம் அல்லாவுடைய ரசூல், அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அப்படி என்று வரும். ஓகே, அது அவன் என்றது என்னது, வெளியே பின்னுக்கால வர ரஃபா வந்து ரிப்ளேஸ் பண்ணும். அதுக்கு பதிலாக இதை போடணும், அவனுக்கு பதிலாக அதை ரஃபாவை போடணும். ஸோ இது ஆல்ரெடி நாங்கள் தியரியில் படித்தோம். ஜஸ்ட் ரிவிஷன் சுற்றி நான் என்னது ரீகேப் பண்ணேன். ஸோ 3 கண்டிஷன் நினச்சிக்கோங்க. ஒன்றாவது கண்டிஷன் வந்து முதல்ல இதே போகும். ஒன்றாவது கண்டிஷன் ஒரு ஃபிகில் ஒன்று ஈக்கணும். அது ஃபிகில் என்ன ஃபார்மில் ஈக்கணும் என்றால் என்ன ஒன்றோ ஹுவ ஃபார்மில் ஈக்கணும், இல்லாட்டி ஹிய ஃபார்மில் ஈக்கணும். ஹுவ இல்லாட்டி ஹிய டைப்பில் ஈக்கணும். அப்படின்னா நசர இல்லாட்டி நசரத். அது ஒன்றாவது. ரெண்டாவது ரஃபா ஒன்று ஈக்கணும். மூணாவது அது ஃபிகிலுக்கு புறவு ஈக்கணும். ஃபீலுக்கு முன்னுக்கு வரக்கூடாது. ஃபீலுக்கு புறவு தான் எப்பயுமே அதை செய்யக்கூடிய ஒரு சரியா. இது 3 மீட் ஆகினு சொன்னால் அப்போ எங்களுக்கு என்னது, வெளியே ஒரு செயலை செய்பவர் வெளியே இருக்கிறார், அப்படி இல்லாட்டி செயலை செய்பவர் உள்ளுக்கு இருக்கிறார். இதை ஆல்ரெடி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது தியரியில் இதை திரும்பவும் நான் சொன்னேன். ஸோ எங்களுக்கு இது அசைன்மெண்ட் செய்கிறது லேஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது வந்து தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம். அப்போ தஹ்ருஜு என்றது வந்து தஹ்ருஜு என்று கொள்ள எங்களுக்கு என்ன செய்யலும் என்றால் அதை என்ன ஃபார்ம்னு பார்க்கணும். இப்போ ஹுவ என்சுரு, ஹுமா என்சுரானி, ஹும் என்சுருன, ஹிய தன்சுரு, ஹிய தஹ்ருஜு. அப்போ இது ஹிய ஃபார்ம்லேயும் எடுக்கலும், இது அந்த ஃபார்ம்லேயும் எடுக்கலும், ஹிய ஃபார்ம்லேயும் எடுக்கலும். ஸோ ஹிய தஹ்ருஜு தானே. அப்போ ஹிய தஹ்ருஜு என்று சொன்னால் இதுக்கு வெளியே ஒரு செய்யக்கூடியவர் ஈக்கேலும். ஏண்டா ஹியவும் ஹுவ ஃபார்ம்லேயும் இதுக்கு ஈக்கேலும். அப்போ இதில் வந்துக்குது மின் அஃப்வாஹிம், சரியா. அப்போ மின் அஃப்வாஹிம் என்ற கொள்ளவா அது அஃப்வாஹி என்ற வார்த்தை, அஃப்வா என்றது வாய் என்ற அர்த்தம், வாய்கள், வாய்ட ப்ளூரல் பன்மை. ஸோ எப்படி சரி அர்த்தம் முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ரஃபா என்ன சரி இதாயின ஏன்னா ரஃபா ஒன்றும் இல்லை. அப்போ வெளியே செய்யக்கூடியவர் உத்தரவும் இல்லை. இது இப்போக்கு இதை நிர்ணயிச்சு கொண்டால் போதும். பின்னுக்கு ரஃபா இல்லாட்டி செய்யக்கூடியவர் ஒத்தருமே இல்லை, சரியா. இப்போ அதை மட்டும் நினச்சிக்கோங்க. மேபி அட்வான்ஸ் கிராமரில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணப்படுது இது சப்ஜெக்ட். ஆனால் இப்போக்கு அது ரஃபா ஒன்று பின்னுக்கு இல்லா சுட்டியும் செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. ஏண்டா அஃப்வாஹி என்றது வந்து அஃப்வாஹூ தானே ரஃபா, அஃப்வாஹி என்று வரப்போக ஜர் ஆகிது, அது மின் வந்து சுட்டியும் ஜர் ஆகிடுது. ஸோ இப்போக்கு நினைச்சுக்கோங்க செய்யக்கூடியவர் யாரும் இல்லைன்னு. ரைட். ரெண்டாவது தஹல ஜன்னதஹு. தஹல என்றா அது என்ன ஃபார்மில் இருக்குது, ஹுவ ஃபார்மில் இருக்குது. தஹல என்று சொல்கிறது வந்து இப்போ அர்த்தம் முக்கியம் இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன். தஹல என்றா நுழைஞ்சான் என்ற அர்த்தம், சரியா. அப்போ தஹல என்றா என்ன ஃபார்மில் இருக்குது, ஹுவ தஹல. அப்போ தாரு நுழைஞ்சான், அவன் நுழைஞ்சான், சரியா. இப்போ நீங்கள் வந்து வெளியே போய் இது பாருங்கள், அதுக்கு புறவைக்கிற இசுமில் பாருங்கள், செய்யக்கூடியவர் இருக்கிறான் எப்படி கண்டுபிடிக்கிற, அது ரஃபா வைக்கணும். ஜன்னதஹு, ஜன்னதஹு என்றது 2 வார்த்தை. ஜன்னத என்றது ஒரு வார்த்தை, ஹூ என்றது ஒரு வார்த்தை. இது வந்து முதாஃபில். அப்போ அவனுடைய சொர்க்கம் தானே. இன்னும் வந்து ஜன்னத என்ற வார்த்தை என்ன நடந்துக்குதுன்றா நசுபாய்க்குது. அது ரஃபாவாக இருந்தால் அது செய்யக்கூடிய மாறும். அப்போ நசுபாய்க்க போக்குள்ள அது செய்யக்கூடியவர் இல்லை. அப்போ ஜன்னதஹு என்றால் அவனுடைய சொர்க்கம். தஹல ஜன்னதஹு என்றால் அவன் நுழைஞ்சான் அவனுடைய சொர்க்கத்துக்கு, அப்படி தான் அர்த்தம் வரும். நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டேன், அது டைம் எடுக்கும். நான் வந்து இப்போ எங்களோட நோக்கம் என்னென்றால் அது செய்கிறொத்தர் பின்னுக்கிறாரான்னு கண்டுபிடிக்கிறது. அடுத்த வார்த்தை சயக்கூலு சுஃபாஹு.
அப்போ பாருங்கள் இல்லை சாவா அங்கிட்டானா யக்கூலு, யக்கூலு என்றது ஹுவ என் சுரு மாதிரி ஹுவ யக்கூலு. அப்போ இது வந்து ஹுவ. அப்போ ஹுவ இல்லாட்டி ஹிய வந்து என்ன சொன்னால் நாங்கள் சொன்னோம் வெளியே ஒரு சேலை செய்யக்கூடியவர் ஈக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிஷன் என்ன, அவர் ரஃபா வைக்கணும். அஸ்ஸுஃபாஹு. அப்போ அஸ்ஸுஃபா ஊ என்று சொன்னால் ஊல முடிகிற சுட்டியும் இது ரஃபாவாக இருக்குது. சரியா? அப்போ இது வந்து சேலை செஞ்சவர் சுஃபாவு தான் இந்த சேலை செஞ்சவர். இப்போ யக்கூலு வேண்டா அவங்க அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், சொல்லி கொண்டிருக்கிறான். அப்போ அவனை இல்லாமாக்கி சுஃபாவு போனோம். அப்போ சுஃபாவு சொல்கிறாங்க, சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்ற அர்த்தம் வருது. ஏன்னா அவன் சொல்கிறான் என்ற அர்த்தம் மாறுது. ஏன்னா சுஃபாவு தான் அந்த செயலை செய்யக்கூடியவன். அவன் என்றது இல்லாமல் போகுது. அதை பிரதி சொல் இல்லாமல் போயிடுது. அதுக்கு பதிலாக சுஃபாவு வராங்க. 4வது நஹுனு நகுசு அலைக்க. நஹுனு நகுசு அலைக்க. அப்போ நஹுனு என்றால் நாங்கள். சரியா? நகுசு, நகுசு என்றால் என்ன ஃபார்மில் இருக்குது? ஹுவ ஃபார்மா? இல்லை. ஹுவ வந்து யகுசு. ஹிய ஃபார்மா? இல்லை. அப்போ அது தகுசு தானே. ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுருன மாதிரி ஹுவ யகுசு ஹுமா யகுசானி ஹும் யகுசூன ஹிய தகுசு. அப்போ ஹுவும் இல்லை ஹியவும் இல்லை. இது நகுனு நகுசு. அப்போ நகுனு நகுசு என்றால் இது வந்து நாங்கள் என்ற அர்த்தம் தான் இது. அப்போ நாங்கள் என்று வந்தால் எனது அதுக்கு ஒரு வெளியொரு ரஃபா ஈக்கேலா என்ற ஹுவ இல்லாட்டி ஹியல தான் ரஃபா ஈக்கேலும். நகுஸ் இந்த நாங்களே ஈக்கேலா. அப்போ நகுசு என்று சொல்ல போகல. இன்னும் நீ யோசிப்பேன்னு நகுனு நகுசு என்று வந்திருக்குது. நகுனு என்றா நாங்கள், நகுசு என்றா கசஸ் என்று சொல்கிற அதை கதை ஸ்டோரி என்று எடுக்கலும். அப்போ அதை நகுனு நகுசு நாங்கள் தான் என்னது கிஸ் என்று சொல்கிற கதை தானே. அது எங்களோட கசஸ் என்று ஒரு சூறா அமைக்குது நினைக்கிறேன், 28வது சூறா. ஸோ அப்போ நாங்கள் என்று வந்துட்டு அல்ல சும்மா ஒருத்தருக்கு நாங்கள் சொல்லிட்டு மறுபடியும் சொல்லணும். நாங்கள் தான் என்ன செய்கிறோம், அதை ஸ்டோரியாக அறிவிக்கிறோம். நகுனு நகுசு we narrate we narrate the story upon you. அலைகண்டா உங்கள் மீது அந்த அர்த்தம் வருது. ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் என்ன ரே நகுனு என்று வந்து மர நகுசு ரெண்டு தரக்க நாங்கள் என்று சொல்கிறேன்டா அல்ல சுபனத்தில் அது பலால சட்டம் பிறகு படிப்போம். அல்ல உறுதிப்படுத்திடுறோம். நாங்கள் தான் அதை அறிவிக்கிறோம் என்று சொல்லி வேறு யாரும் உங்களுக்கு இதை சொல்லலை, நாங்கள் தான் சொல்கிறோம் என்று சொல்லி. இது குகைவாசிகள்கிட்ட சம்பவங்களில் வருதுன்னு நினைக்கிறேன். அல்ல சுபனத்தால் குகைவாசிகள்கிட்ட ஸ்டோரியை சொல்ல முந்தி நகுனு நகுசு வந்து அப்படி இந்த கருத்து சொல்கிறான் நினைக்கிற மாதிரி. ஸோ என்னது அந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும் தானே. அதை நல்ல சுபனத்தால் குகைவாசிகள்கிட்ட சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அவங்கள்ட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இதுவும் நாங்கள் இன்ஷால்லா குர்ஆனை படிக்கிறது தான் நல்லா. அதை டைம் தான் அதை ஸ்டோரி சேர்த்து எங்களுக்கு படிக்கலும் இன்ஷால்லா. அது ஏன் நல்லா சுபனத்தை அப்படி சொல்கிறான் என்றதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக படிக்கலாம். சரி, கால மூசா. அப்போ கால என்று சொல்வது வந்து அவன் சொன்னான். சரியா? மூசா என்று இது. அப்போ கால என்று வரப்போகல அவன் சொன்னான், அவன் வரப்போகல அதுக்கு பின்னுக்கு என்ன செய்யலும், ஒரு சேலை செய்யக்கூடிய இருக்கலும். ஆனால் அது யாராக வைக்கணும், ரஃபா வைக்கணும். அப்போ மூசா என்று வந்து இது மூசா வந்து ரஃபாவாக சான்ஸ் இது. ஏன் மூசா ரஃபாவும் மூசா நசபு மூசா ஜர்ரு மூசா தான். அது வந்து நான் ஃப்ளெக்சிபிள் வேர்ட், எனது நிலைவற்ற ஒரு வார்த்தை. ஸோ காலர் மூசா என்று சொல்ல போகல மூசா அவன் இல்லாமாக்கி அது ரஃபா என்று எடுக்கலும். ஸோ அவன் சொன்னானுக்கு பதிலாக மூசா சொன்னான் என்று சொல்லிடும். 6வது வந்து வல்லாஹு யுரீது. சரியா? இப்போ யுரீது என்று சொல்ல போகல அது ஹுவ யுரீது ஹுமா யுரிதானி என்று வரும். ஆனால் யுரீது அவன் ஹீ இன்டென்ஸ். ஸோ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணல தமிழில், எனக்கு சரியான வார்த்தை வரதில்லை. எப்படி சரி இன்டென்ட் என்ற அர்த்தம் யுரீது என்றால் நாடினான் என்ற அர்த்தம் எடுக்கலும். யுரீது அவன் நாடுறான். ஆனால் ஈன வந்து அது அவன் என்றதை அல்லாஹ் என்ற வேர்டால் ரிப்ளேஸ் பண்ணலாம். ஏண்டா வந்து அல்லாஹ் என்ற வார்த்தை என்ன இப்போ வந்து இது ஃபிகளுக்கு முந்தி வந்து இது ஃபிகளுக்கு புறவு வந்தால் தான் அதை என்ன செய்யலும், ரிப்ளேஸ் பண்ணிடும். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு வந்து அவன் என்றதுக்கு அல்லாஹ் நாடினான் என்று எடுக்கலும். இப்போ ஈன அர்த்தம் எடுக்க போகல அல்லாஹ் அவன் நாடினான் அப்படி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்படும்.
இல்லாட்டி அல்லாஹ் நாடினான்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்படாது. ஏண்டா அப்படி வரணும் என்றால் அல்லாஹ் என்ற வார்த்தை யுரீதுக்கு புறம் வந்தீங்க. யுரீதுக்கு புறம் வந்து யுரீதுக்கு புறம் வந்தால் யுரீதுல்லா அப்படி வந்தேன்டா அல்லாஹ் நாடினான் ரெண்டு கேள்வி. ஆனால் அல்லாஹு யுரீது என்று வரப்போகல, அல்லாஹ் அப்புறம் யுரீது என்று போகல அவன் நாடினான். அப்படி அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது பலால டீஸ்டைலாக டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஆனால் இப்போது எங்களோட இந்த படிக்கிற கான்செப்ட் என்ன, எப்பயுமே ரஃபா வந்து ஃபிகலுக்கு புற வரும். அப்போ தானே அதர்ஸ் அவனை ரிப்ளேஸ் பண்ணிடும். அவன் என்ற லமீர், அவன் என்று பிரித்து சொல்ல ரிப்ளேஸ் பண்ணிடும். ஏழாவது வந்து காலு. அப்போ என்ன பாருங்கள், காலுவேண்டு வந்து இது காலுவேண்டா என்ன பிரித்து சொல் அது உள்ளுக்கிக்குது. ஹுவ கால ஹுமா காலா ஹும் காலு. அப்போ அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஹும் ஹுவ காலா ஹுமா காலா ஹும் காலு. அப்போ ஹும் காலு என்று போகல, அவர்கள் என்று வரப்போகல. அதுக்கு என்னது வெளியே செயலை செய்பவர் ஈக சான்ஸ் இல்லை. ஏண்டா வெளியே செயல் செய்பவர் ஈக்கிறேன்டா ஒன்றோ காலை அயக்கணும் இல்லாட்டி காலத்தை அயக்கணும். ஹுவ கால ஹுமா காலா ஹும் காலு ஹிய காலத். ஹுவ காலை அயக்கணும், ஹிய காலத்தை அயக்கணும். காலத் இது ரெண்டுக்கு மட்டும்தான் வெளியே செயலை செய்யக்கூடியது ஈக்கணும். இப்போ பாருங்கள், ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு என்று வந்ததுக்கு ரப்பு ரஃபா வாவினத்துக்கு என்னது அதை வந்து செயலை செய்பவராக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்போ காலு என்றா அவர்கள் சொன்னார்கள், ரப்புக்கும் என்றா உங்களோட ரப்பு, உங்களோட ரப்புக்கு அப்படி தான் அர்த்தம் வருது. அப்படி இல்லாமல் உங்களோட ரப்பு சொன்னா, உங்களோட ரப்பு சொன்னா உங்களோட ரப்பு சொன்னை என்ற அர்த்தத்தை இணையடி கேளா. ஏண்டா வந்து அது காலு சுற்றி. இப்போ கால ரப்புக்கும் அப்படி சொன்னால் உங்களோட ரப்பு சொன்னாங்கன்னு எடுத்துக்கலாம். என்ற காலத்தானே சரிதானே. ஸோ இது காலும் சுற்றி அதுக்கு வெளியே அது ரஃபா வந்ததுக்கு அது செயலை செய்பவராக மாற மாட்டார். ஏண்டா அது ஹுவ இல்லாட்டி ஹிய வேர்ஷன்ல ஈக்கணும். ஹுவ வேர்ஷன்ல இருந்தால் அது ஆணாயிக்கணும், ஹிய வேர்ஷன்ல இருந்தால் அது பெண்ணாயிக்கணும். ஒரு பெண் செயலை செஞ்சால் அது காலத் என்று வரும். இப்போ காலத் மரியமும் அப்படி வரும், மரியம் சொன்னாங்க அப்படி வரும். அப்போ ரசூரு என்று வரப்போகிற கால ரசூரு என்று பார்க்க ரசூரு சொன்னாங்கன்னா ஆண் பால் தான் வரும். இப்போ கால என்ற ஆண் பால், காலத்தென்ற பெண் பால். ஸோ அதை செயலை செய்கிற ஆனா பெண்ணா என்ற அமைப்பை வச்சு அது வந்து அது வார ஃபிகில் அது வந்து ஆனா பெண்ணாண்டு முடிவாகும். எட்டாவது யுதுரிக்கும் அல் மௌத்து. இப்போ யுதுரிக்கும் என்றால் இது வந்து இப்போக்கு யுதுரிக்கு கும் என்று எடுங்களேன். இப்போக்கு யுதுரிக்கு கும் தான் யுதுரிக்கும் ஆதிக்கணும். அப்போ யுதுரிக்கு என்று போகல, அவன் அடைந்தான், அவன் அடைந்தான். தரக்க யுதுரிக்கு என்று வந்து அடைகிறது, ரீச் ஆகுறது. ஸோ அவன் அடைந்தான், சரியா. அப்போ அவன் யுதுரிக்கும் என்றால் அவன் அடைஞ்சான் உங்கள் அனைவரையும், அவன் அடைஞ்சான் உங்கள் அனைவரையும் அப்படி வருது. அப்போ இப்போ அவன் அடைஞ்சான் என்று போகல, வெளியே ஒரு செயல் செய்கிறவர் ஈக்கலும், அதுக்கு இட்ட ஈக தேவையில்லை. அதை செயல் செய்கிறவர் நெக்ஸ்ட்டு யுதிரிக்கு போகிற கும் தான் ஈக்குது. அதை செயலை செய்கிறவர் ரஃபா வைக்கணும், ஃபியலுக்கு புற வைக்கணும். அவர் அடுத்த வார்த்தையை ஈக்க தேவையில்லை, சரியா. அப்போ நீங்கள் பார்க்கணும், மீன செயலை செய்கிறக்கூடியவர் யார் சரி ஈக்கிறையா. ஓ அல் மௌத்து அது ரஃபா வாய்க்குது. அப்போ ஃபிகலுக்கு புற வந்திக்குது, ரஃபா வாய்க்குது. அது யுதுரிக் என்றது அவன் அடைஞ்சான், அவன் என்று வந்திக்குது. ஸோ அது அவனுக்கு பதிலாக அல் மௌத்துவை என்ன செய்யலும், உங்களுக்கு குழந்தை போடலும். அப்போ அவன் அடைந்தான் உங்கள் அனைவரையும் என்று பதிலாக அவனுக்கு பதிலாக அல் மௌத்தை போட்டால் மவுத்து, அந்த மவுத்து அடையும் உங்கள் அனைவரையும். அவன் அடைந்தான் இல்லை மவுத்து அடையும் உங்கள் அனைவரையும் என்ற அர்த்தம் வருது. ஸோ அவனுக்கு பதிலாக மவுத்து போடலும். அதை ஏன் அது யுத்ரிக்காவினன்றது நாங்கள் புறக்கி படிப்போம். ஆனால் இப்போக்கு நீங்கள் நினைச்சுக்கோங்க, யுத்ரிக்ன்றது அது அவன் அடைந்தான், அல் மவுத்து ரஃபா வைக்குது, அதை சுற்றி அவனுக்கு பதிலாக எனது உங்களுக்கு மவுத்தை கொண்டாந்து போடலும். மவுத்து அடையும் உங்கள் அனைவரையும் என்ற அர்த்தம் எடுக்கலும். இப்போக்கு நான் எங்களுக்கு மவுத்து அடைஞ்சான் என்று எடுக்க மேலும் என்ற இதில் ஃபுல் அது குர்ஆனை பார்க்க போகிறது தான் அது ஃபுல்லாக வேலும். அது கண்டிஷனல் ஃபார்மேட்டில் வருது. நீ எங்கே இருந்தாலும் மவுத்து வந்து அடைஞ்சே தீரும் தான் நீங்களே அதை கருத்துப்பட்டு தான் நான் நினைக்கிறேன் இது ஆயத்து வருது. ஸோ அது கண்டிஷனல் ஃபார்மேட்டில் வருது. எப்படி சரி இப்போக்கு நீ என்ன நினச்சிக்கணுன்னா ஹுவ வேர்ஷன் இருக்குது,
செயலை செய்கிறவர் ரஃபா வெளியிகிறாரு, அதை சுற்றியும் அதை அவனோட ரிப்ளேஸ் பண்ண இயலும். இப்போ பாருங்கள் 9வது யுரீதுல்லாஹு. இதை நான் ஆல்ரெடி நாங்கள் 6வது டிஸ்கஸ் பண்ணக்குள்ள டிஸ்கஸ் சரியான லேசி என்னதுண்டா, முதல்ல பார்க்கணும் ஹுவ வேர்ஷன் இதா, அதுக்கு பிறகு பார்க்கணும் ஒரு பின்னுக்கு ரஃபா வண்டி இதா. அப்போ ரஃபா தான் அது செயலை செய்யும். 10வது மாஷா அல்லாஹு. இது நான் இந்த நேரம் பார்க்கிறேன் தான். மாஷா அல்லாஹு என்பது இந்த நேரம் பார்க்கிறது. ஸோ இது மா என்றது ஒரு வார்த்தை, ஷா என்றது ஒரு வார்த்தை, அல்லாஹு என்றது ஒரு வார்த்தை, 3 வார்த்தை இருக்குது. இப்போ நான் முதல்ல ஷா என்று சொல்கிறேன். ஷா என்றதும் நாடினா தான், இதுக்கும் ஷாவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஷா என்றதும் நாடுறது தான் ஷா. அப்போ ஷா என்றா அவன் நாடினான், ஷா என்றா அவன் நாடினான். மாஷா ஷா மாஷா அல்லாஹு, ஷா அல்லாஹு மா விடுதனே, ஷா அல்லாஹு என்றா. அப்போ ஷா என்றா அவன் நாடினான், அல்லாஹு ரஃபா வாய்க்குது. அப்போ என்ன செய்யுது, அவனுக்கு பதிலாக அல்லாஹ் என்ற வார்த்தை எங்களுக்கு போடிடும். அவன் நாடினாருக்கு பதிலாக அல்லாஹ் என்ற வார்த்தை ரஃபா வைக்கிற சுட்டியும் அல்லாஹ் சுபான தாலா நாடினான். சரிதானே, ஷா அல்லாஹ் சுபான தாலா நாடுறான். அப்போ இதில் மா என்று சொல்கிறது எங்களுக்கு இங்கிலீஷில் கண்டிஷனல் ஃபார்மேட்டாக எடுக்கலும், வாட் எவர் என்ற அர்த்தம் எடுக்கலும், வாட் எவர் அல்லாஹ் வில்ஸ். அப்போ நாங்கள் மாஷா அல்லாஹ் என்றால் வாட் எவர் அல்லாஹ் வில்ஸ். தமிழில் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் நாடுறான். இப்போ நாங்கள் வாட் எவர் அல்லாஹ் வில்ஸ், இப்போ எங்களுக்கு நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், அவர் எங்களுக்கு உங்களுக்கு ஜஸாக்கல்லா ஹைரன்னு சொல்கிறோம், நாங்கள் சொல்கிறோம் மாஷா அல்லாஹ். ஏன்டா அல்லா நாடின சுட்டின்னு தான் என்ன செய்கிறேன், அல்லா நாடினத்தால் தான் நான் அவருக்கு உதவி செய்கிறேன். அப்போ எங்களுக்கு பெருமை வரக்கூடாது, அதுக்காக வேண்டி தான் அதை கருத்துப்படே நாங்கள் சொல்கிறேன் எடுக்கலும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சனான ஒரு விஷயம் பண்ணால் மாஷா அல்லா, அது கண்ணூர் படாமல் இருக்கிறது சொல்லுவோம். ஏன்னா இது அல்லா சுபானத்தால் தான் அவன் நாட்டப்படி தான் அது நடந்திக்குது. அது அந்த சுட்டி அப்போ அது கண்ணூர் படாதுன்னு உலமாக்கள் சொல்கிறாங்க. ஸோ அது ஏன் என்று சொன்னால், அப்போ எங்கள்ட மனசில் வரும் இது ரப்பு என்று, அல்லா தான் இது செஞ்சுக்கிறார். இது எனது ஒரு ஜெலஸ் ஒரு 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 கெட்ட எண்ணம் வராமக்கிறதுக்கு அது அது வார்த்தை ஆக முக்கியமாகிது. சரி, எப்படி சொல்லி எங்களோட ஆடியோ கொஞ்சம் பெருசாக கொண்டு போகுது. அது சொல்லி நான் என்ன செய்கிறேன், குயிக்காக அடுத்தது வரை செஞ்சு கொண்டு போகிறேன். 11வது ஃபால ரப்புக்கு. ஃபால என்றது ஹுவ ஃபால. அப்போ ரப்பு என்றது ரஃபா வைக்குது. அப்போ ரப்பு என்றது தான் செயலை செஞ்சது. சரிதாங்க, ஃபால என்ற செயலை செஞ்சது ரப்பு. அதை அர்த்தமெல்லாம் பார்க்க போனால் மிச்சம் டைம் எடுக்கும். நான் அதை பற்றி அடுத்த வார்த்தை குயிக்காக போடுறேன். அதுக்கு வெளியே இருக்குதா இல்லையான்னு மட்டும் சொல்கிறேன். அப்போ இதில் செயல் செய்யக்கூடியவர் வெளியே இருக்கிறார். நஹ்னு முஸ்லிஹூன். முஸ்லிஹூன் என்பது ரஃபா, உங்களுக்கு தெரியும். முஸ்லிமன் 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 முஸ்லிமான முஸ்லிமன் முஸ்லிமன் முஸ்லிமான முஸ்லிமன் முஸ்லிமன் முஸ்லிஹூன் முஸ்லிஹன் முஸ்லிமன் முஸ்லிமான முஸ்லிமன் முஸ்லிமன் முஸ்லிஹூன முஸ்லிஹூன் முஸ்லிமன் முஸ்லிஹூன ரஃபா. பிரச்சனை நஹ்னு என்று தான் வந்துச்சு. அவுத்ததுனா லில்லா அவுத்ததுனா இந்த போட்டில் இது நஹ்னு நசர்னா நஹ்னு அவுத்ததுனா. அப்போ நஹ்னு ஃபார்மில் வரப்போகல உங்களுக்கு பின்னுக்கு போய் ரஃபா வண்டிக்கா இல்லைன்னு பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா செயலில் செய்யக்கூடியவர் வரதுக்கு ஹூவோ இல்லாட்டி ஹியோ வண்டிங்க. ஸோ இதுக்கு கட்டாயமாக செயலை செய்யக்கூடியவர் உள்ளுக்கு தான் இருக்கிறார். 14வது இதா ஜா நஸ்ருல்லாஹி. அப்போ இன்னும் ஜா என்ற வார்த்தை அப்போ ஹுவ ஃபார்மேட்டில் தான் ஹுவ ஜா ஹுமா ஜா. அப்போ ஹுவ என்ற ஈக்க போகல என்னது அதில் செயலை செய்யக்கூடியவர் ஈக்கேலும். ஜா என்றா வந்தான், அவன் வந்தான் அர்த்தம் ஜா. அப்போ யார் வந்தே என்று பார்க்குறதுக்கு எங்களுக்கு பார்க்கலும் ரஃபா ஒண்டிக்குதா நஸ்ருல்லாஹி. நசுரு என்று சொல்கிறது நசரா என்று நாங்கள் படிச்சிருந்தானே உதவி. நஸ்ருல்லாஹி என்றால் அல்லாஹ்வுடைய உதவி. அப்போ ஜா நஸ்ருல்லாஹி. அப்போ அவன் வந்தானுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய உதவி வந்தான்.
என்ற அர்த்தம் இருக்கிறது. சரிதானே? அது அவனுக்கு பதிலாக எங்களுக்கு நஸ்ருல்லாஹி நஸ்ருவை ரிப்ளேஸ் பண்ணலைன்னா நஸ்ரு வந்து ரஃபா வைக்குது, செயலுக்கு புற வைக்குது. அடுத்தது வந்து ரபியத் திஜாரத்துகும். ஸோ ரபியத்துன்றது ஹூ ரபியா ஹுமா ரபியா ஹும் ரபியூ ஹிய ரபியத். அப்போ ஹிய ஃபார்ம்லேயே இருக்குது. அப்போ வெளியே ஒரு சேவை செய்யக்கூடியவர் ஈக்கேலு அவர் ரஃபா வைக்கணும். திஜாரத்து என்றது ரஃபா வைக்குது. ஸோ அது திஜாரத்து தான் அந்த செயலை செய்யக்கூடியவர். ஸோ பாருங்கள், அது திஜாரா என்றது பெண் பான்மை வைக்கிறது தான். ரபியத் என்ற பெண் பான்மை. அஹாத்த பிஹிம் சுராதிக்குவா 16வது. அப்போ அஹாத்த என்று சொல்ல போகல, அது வந்து ஹூவ ஃபார்மில் தான் இருக்குது. ஹூவா அஹாத்த அது முடிகிற சவுண்டை வச்சு நாங்கள் சொல்லி வந்து ஹூவ ஃபார்ம். அப்போ வந்து ஒரு ரஃபா வந்து இருந்தால் அதுதான் அது செயலை செய்யக்கூடியது. பாருங்கள், சுராதிக்கு ஹான்னு வந்து இது ஹா வாங்கிட்டாங்கன்னா சுராதிக்கு அது ரஃபா வாங்கிக்குது. அப்போ சுராதிக்கு தான் அஹாத்த என்ற செயலை செய்யக்கூடியவர். அப்போ செயலை செய்யக்கூடியவர் வெளியேகிறார். அடுத்தது வந்து தஜிதுனி, சாவை விடுங்க, தஜிதுனி. தஜுனின்னு வரப்போகல, அதில் பின்னுக்கு ஒரு ரஃபாவும் இல்லை. தஜிது என்பது ஃபியலை எடுத்தாலும், ஹிய தஜிது என்று எடுத்தாலும், பெண் ஒன்று செய்கிற என்று எடுத்தாலும், அவள் என்ற இது எடுத்தாலும் அதை செய்யக்கூடிய ரஃபா ஒன்று பின்னுக்கு இல்லை. ஸோ அதை சுற்றி இதில் செயலை செய்யக்கூடியவர் உள்ளுக்கே தான் இருக்கிறார். அடுத்து இஸ்தத் அமா. அப்போ இது பாரு, ஹுவ நசர ஹுமா நசரா, அது ஹுமா ஃபார்மில் தான் இது என்ன இஸ்தத் அமா தானே. அப்போ ஹுமா ஃபார்மில் இருந்தால் எங்களுக்கு என்னது வெளியே செய்யக்கூடிய ஒருத்தரை பார்க்க தேவையில்லைண்டா. அது வந்து ஹுவ இல்லாட்டி ஹிய ஃபார்மில் இருக்கணும். 10வது யவுமலூன. ஹுவ யகுமலூன ஹுவ யகுமலு ஹுமா யகுமலானி ஹும் யகுலமூன. அப்போ ஹுவ யகுமலு வந்தால் தான் வெளியே செய்கிறேன் இருக்கிறத பார்க்கலும். இன்னும் யகுமலூன் என்று வரதால அவர்கள் என்று தானே வருது, ஹும் தானே வருது. அப்போ இதுக்கு வெளியே ரஃபா ஒன்று தேட தேவையில்லை. செயலை செய்கிறவர் அவர்கள், அது உள்ளுக்கே தான் இருக்குது. 20வது ஜா வவுது ரப்பி. அப்போ ஜா என்றது வந்து ஹுவ ஜா தான், அது வவுது என்றது ரஃபா வைக்குது. அப்போ அவனுக்கு பதிலாக அதை வகுதுவை கொண்டு போடலும். அப்போ இதை செயலை செய்யக்கூடியவர் வெளியேகிறார். யார் செயலை செய்யக்கூடியவர்? வகுது என்றது தான் செயலை செய்யக்கூடியவர். அடுத்தது வந்து லல்ல சவ்யூகும். ஸோ இன்னும் அல்ல என்றது ஹுவ ஃபார்மில் தான், ஹுவல அல்ல. அப்போ வந்து சவ்யூ என்றது வந்து ரஃபா வைக்குது. அப்போ செயலை செய்யக்கூடியவர் வெளியேகிறார். 22வது வந்து ஹும் யக்சபூன. இப்போ இன்னும் ஹும் என்று தான் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் ஃபீல் ஒன்று இல்லை. யக்சபூன தான் ஃபீல். அப்போ யக்சபூன என்றது அவர்கள் என்ற என் சுருன மாதிரி அவர்கள் என்றதுல இது. அது சுற்றியும் அதுக்கு பின்னுக்கு ரஃபா வந்து வர சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்து ஹுவோ இல்லாட்டி ஹிய ஃபார்மில் தனிக்கணும், அப்படி இல்லை. அடுத்து வந்து வேறு வார்த்தையும் பின்னுக்கு இல்லை எப்படியுமே. அடுத்தது வந்து 25வது ஜாவுல் அகுமா. இப்போ ஜா ஒரு வார்த்தை, ஹூ ஒரு வார்த்தை, அகுமா ஒரு வார்த்தை, சரிதானே? அப்போ ஜா என்றது ஹுவ ஃபார்மில் இருக்குது. ஹூ வந்து அதோட சேர்ந்து வர்றது, அது பிரச்சனை இல்லை. அப்போ ஜாவுக்கு செயலை செய்யக்கூடியவர் ஒருத்தர் ரஃபா வந்து வெளியே இருக்குதான்னு பார்க்கணும். அகுமா என்றது வந்து மூச மாதிரி. அது வந்து என்னது, ரஃபாவுமாகமா தான், நசுபுமாகமா தான், ஜர்ருமாகமா தான். அது என்றால் அது வந்து நெளிவற்ற நான் ஃப்ளெக்சிபிள் வேர்டு உண்டு, நெளிவற்ற வார்த்தை. அப்போ ஜா என்றால் அவன் வந்தான், ஹூ என்றால் அவர்களிடம், அவன் வந்தான். ஜா ஹூ என்றால் அவன் வந்தான் அவர்களிடம். அப்போ அகுமா என்றால் குருடன். அப்போ ஜா அவன் வந்தானுக்கு பதிலாக என்ன செய்யலும், அகுமா என்றது ரஃபா வைக்கிறதால குருடன் வந்தான் அவர்களிடம் என்று அர்த்தம் இருக்கலும். சரியா? ஸோ அப்போ செயலை செய்யக்கூடியவர் வந்த என்ற செயலை செய்யக்கூடியவர் வெளியேகிறார். அதை சுற்றி அவர் ரஃபா வைக்கிற சுற்றி அவர் வெளியேகிறார். இதில் செயலை செய்யக்கூடியவர், இந்த ஃபீல்டு செய்யக்கூடியவர் வெளியேகிறார். கடைசியானது அலிமத் நஃப்சுன். அப்போ அலிமத் ஹுவ அலிமா, ஹுமா அலிமா, ஹும் அலிமு, ஹிய அலிமத். அலிமத் என்றது ஹிய ஃபார்மில் இருக்குது, பெண் ஃபார்மில் இருக்குது. அப்போ பெண் ஃபார்மில் இருந்தால் எனது ஹிய ஃபார்மில் இருந்தால் அது வெளியே செயலை செய்யக்கூடியவர் ஒருத்தர் ஈக்கலும். அப்போ தார் வெளியே ஈக்கிறே நஃப்சுன்னு தான். அப்போ அதை செயலை செய்யக்கூடியது. நஃப்சுன்னு வந்து பெண். நாங்கள் படித்தோம் அரபிகள் சொல்கிறதால அது பெண். நஃப்ஸ்ன்றது பெண்ணாவது அரபிகள் சொல்கிறதால. அதை சுற்றி தான் அலிமா என்று வராமல், ஆண் பாலில் வராமல் அலிமத் என்று வந்துக்குது என்றால் நஃப்சுன்னு வந்து பெண் சுட்டி. ஸோ
மாஷா அல்லாஹ்ன்ட்டு இது ஆக முக்கியமான லெசன் உண்டு. கஷ்டம் ஒன்றும் இல்லை, சிம்பிள். முதல்ல பார்க்கணும் ஹுவை ஈக்குதா, அப்புறம் பின்னுக்கு ரஃபா ஆகிக்குதா. அப்போ அவர் தான் அதை செயலை செய்யக்கூடியவர். அவ்வளோதான், அவ்வளோதான். இது முழு முழு லெசனும் முழு அசைன்மெண்ட்டும் எல்லாமே அவ்வளோதான். ஸோ இது பெரிய ஆடியோ. ஸோ ஏண்டா இது இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்குது. இப்போ ஒரு அர்த்தம் பார்க்குறது குறைச்சிக்கொள்ளும். அப்போ இது வீடியோட லென்த் குறைஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ். இதை திருப்பி திருப்பி கேளுங்க. என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க, திருப்பி பாருங்கள். சரியான லேசி இன்ஷா அல்லாஹ், சரியான முக்கியமான கான்செப்ட். ஸோ இது ஐடியா ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் குர்ஆனில் யார் செயலை செய்யக்கூடியதுன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் இதை வச்சு இன்ஷா அல்லாஹ். அதை 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 வேர்சஸ் வரப்போகலை, அதை வாக்கியங்கள் வரப்போகலை இன்ஷா அல்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அத்தனை உழைப்பையும் அவன் இறக்கப்பட்டு கபூல் செஞ்சு கொள்ளணும். முழு உலகத்துக்கும் இதை எத்தி வைக்கக்கூடிய பாக்கி தரணும். ஸோ குர்ஆனை விளங்கி அமல் செஞ்சு, நாங்களும் அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் அந்த குர்ஆனை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு உங்களுக்கு அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.